முறை என்கிட்ட பேசுனீங்களே அப்பா. நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று. கர்த்தாவே ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, தெரிந்தோ தெரியாமையோ ஆண்டவரே கடனாளியாய் நிற்கிறேன் அப்பா. கர்த்தாவே மன்னிங்க ஆண்டவரே, கர்த்தாவே நான் மன்னிங்க. ஒரு விஷயம் சொல்றீங்களா? கர்த்தாவே மன்னிங்க அப்பா. என் கர்த்தர், என் தகப்பன் நீர் யாருக்கும் கடனாளி அல்லவே. நான் எப்படி கடனாளியா இருக்க முடியும்? தயவாய் மன்னிங்க அப்பா. கர்த்தாவே பணத்தை சரியாய் கையாளுவதற்கு ஏற்ற ஞானத்தை கர்த்தர் தருவீராக. உண்மையாய் மனதார கேட்கிறீங்களா? பணத்தை கையாளுவதற்கு சரியான ஞானம் இருந்தா எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வரலாம். கர்த்தாவே நீயோ கடன் வாங்குவதில்லை என்று சொன்னீர். உங்க பிள்ளையாகிய நான் எப்படி கடனாளியா இருக்க முடியும் அப்பா? கர்த்தாவே பணத்தை கையாளுவதற்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. தேவரீர் உம்முடைய ஞானத்தை கொடுங்க. இனி என்று நான் கடன் வாங்கும்படியா என்னை விட்டு விடாதீங்க அப்பா. கர்த்தாவே நான் உணர்த்துங்க, இந்த கடனை ஆண்டவரே கட்டி முடிக்கும்படியாய் கர்த்தாவே எனக்கு கிருபைகளை கொடுங்க. கடன் வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை மனதிலிருந்து அடியோடு நீர் பிடுங்கி எறிவீராக. கர்த்தாவே இனி என்றும் கர்த்தர் நீர் என்னை கடன் வாங்க விட மாட்டீர். விசுவாசிக்கிறவர்கள், விரும்புகிறவர்கள், கடன் என்னுடைய கடன் முடிய போகிறது, என்னை கர்த்தர் மென்மேலும் உயர்த்துவார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தியோ கரங்களை தட்டியோ இனி என்றும் என் கர்த்தர் கடன் வாங்க விட மாட்டார். கர்த்தர் எனக்கென்று கொடுத்ததை கொடுக்கிற கொஞ்சத்தை கர்த்தர் செழித்தோங்கும்படியாய் செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். மறுபடியும் உணர்ந்தவர்களாய் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கண்களை மூடினவர்களாய் இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறத உணர்கிறீங்க. ஆமென். நல்ல கரங்களை தட்டி அதை ஏற்றுக்கொண்டவர்களாய் ரிபலர ஷரிமல மரபல பரபர பரபலர. ஓ நன்றி. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். மறுபடியுமாக இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். தலைக்கு மேல கரங்களை தட்டி எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உம்மை ஆராதிக்கின்றேன்
இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன் ஐயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன் ஐயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன் ஐயா. உம்மை ஆராதிக்கின் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன் ஐயா. பிரசன்னமே ஆராதனை. விடுதலையோடு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் உம்மை சத்தமா ஆண்டவரை பார்த்து நமக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கிற தேவனை நம்பி இயேசுவே. அதை எப்படி நான் கண்டுபிடிப்பது, அதை நான் எப்படி நாடுவது என்று சொல்லி உங்க ஆவிதானப்பா எனக்கு சொல்லி தர முடியும். உங்க நல்ல ஆவி என்னோடு இசையட்டும் ஆண்டவரே. உங்க ஆவி இல்லாம இந்த வாழ்க்கையில நான் ஆண்டவரே வாழ முடியாது. பரிசுத்த ஆவிய கர்த்தர் என் மேல பொழிதல்ல செய்ய, அந்த ஆவி என்னோடு இசையட்டும். கேளுங்க, வாய்களை திறந்து, என்னுடைய காரியங்கள் எல்லாம் உம்முடைய காரியமா இருப்பதாக. உமக்கு பிரியமில்லாமல் நான் எதையும் செய்யக்கூடாது. ஜீவனுக்கு அதிபதியா இருக்கிறவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்முடைய ஆவி என்னோடு இசையட்டும் அப்பா. உங்க ஆவி என்னோடு இசையட்டும். இடத்தை மாறுவதற்கு உம்முடைய ஆவிதானப்பா வேணும். என் வாழ்க்கைக்கிற கஷ்டங்கள் மாறுவதற்கு உம்முடைய ஆவிதானப்பா வேணும். உங்க ஆவியை இன்னைக்கு இந்த ஆலயத்துல பொழிந்தருளுவீராக. ஊற்றப்படட்டுமே. எங்க மேல ஊற்றுங்க அந்த ஆவிய. கர்த்தருடைய ஆவியை பெற்றவன் பராக்கிரமமான காரியங்களை செய்தானே. என் வாழ்வில் ஒரு புதிய சிறகுகள் முளைக்கட்டும், ஒரு புதிய வழிகள் திறக்கட்டும், என் வாழ்க்கையில ஒரு புதிய பலன் அடையட்டுமே. கர்த்தர் என் மேல இசைவீராக, என்னுடைய இருதயத்திலோடு இசைவீராக, என்னோடு கலப்பீராக. தெய்வமே என் ஆவியில் இசைந்து ஒன்றாய் கலந்தே ஐயா. துயரத்தில் கலந்து ஔஷதமானி ஐயா. என் ஆவியில் இசை ஆண்டவரே. நீங்களும் நானும் வேறு இல்ல, என்னோடு கலந்து கொள்கிறவர். ஓ ஷமமதினஹந்தலரபோ. மறுபடியும் என் ஆவியில் இசைந்து ஆமென் கலந்தீரையா. என் துயரத்தில் கலந்து ஔஷதமானி ஐயா. உம்மை ஆராதிக்கின்றேன் ஐயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன் ஐயா. உம்மை ஆராதிக்கின்றேன் ஐயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன் ஐயா. உம்மை
உம்மை ஆராதிக்கின்றேனையா இயேசுவே. நீ ரொம்ப அழகுள்ளவர். என் வாழ்க்கை சிதைந்து போன என் வாழ்க்கையை அழகாய் மாற்றும்படியாக, என்னோடு இசையும்படியாய் வருகிற நல்ல ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என்னை மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவரே, என்னோடு இணைந்து கொள்வீராக. நீரே எனக்குள்ளாக வந்திருக்கிறபடியான ஸ்தோத்திரம். என் சூழ்நிலைகள் மாறுகிறது. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவருடைய பிரசன்னத்தினால, அவர் நம்மளுக்குள்ள இணைகிறபடினால, அவருடைய அழகுள்ள சுவாபங்கள், அவருடைய அழகுள்ள தன்மைகள் நம்மளுக்குள்ளாய் கடந்து வரும். அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர் பெண்களிலும் அழகுள்ளவர் நீ, 10,000ங்களிலும் ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா. சொல்லுங்க, தாவீதின் மைந்தனே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கு துணையாளரே, துன்பத்தில் தாங்கு அழகுள்ளவரே, அழகுள்ளவர் நீ. அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க அழகுள்ளவர் ஆண்டவரே. ஓ அழகுள்ளவர் நீ. அவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்லுவோம். வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு 10 வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பக்கம் 456. சரி, எல்லாரும் அங்க கவனத்தை வச்சு வாசிக்கிறீங்களா? சத்தமா வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் எசேபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசேபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஒரு நிமிஷம், சிலருக்கு இது ஈஸியா புரிகிறதுக்கு நான் முன்னக்கூட்டியே நான் சொல்லிடுறேன். கர்மேல் என்று சொல்லுகிற ஒரு மலை மேல எலியா என்பவன் என்ன செய்கிறான்? போய் 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாய் சவால் விட்டு சொல்றான். இஸ்ரவேல் ஜனங்களும் நிற்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், 2 பலிபீடத்தை கட்டுங்க, 2 காளைகளை கொண்டு வாங்க, உங்களுக்கு ஒரு பலிபீடம், உங்களுக்கு ஒரு காளை, எனக்கு ஒரு பலிபீடம், எனக்கு ஒரு காளை. நீங்க உங்க ஆண்டவரை கூப்பிடுங்க, நான் ஏன் ஆண்டவரை கூப்பிடுகிறேன். வானத்திலிருந்து எந்த ஆண்டவர் அக்கினி மூலமாய் கடந்து வந்து
வெட்டப்பட்டிருக்கிற காளைகளை பலியாய் அங்கீகரித்து கொள்கிறதோ அதுதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். சாயங்காலம் வரைக்கும் அவங்க கத்தி கத்தி கூப்பிடுறாங்க. ஒண்ணுமே வானத்துல ஒண்ணுமே காணப்படலை, ஒரு அக்கினி வரவில்லை. எலியா அவன் என்ன செய்கிறான், சரி நீங்க கூப்பிட்டது போதும், உங்க டைம் முடிஞ்சு, வாங்க நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், எல்லாரையும் அவனுடைய பலிபீடத்துக்கு பக்கத்துல வர வச்சு அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிற வண்ணமாய் அவன் சொல்லுகிறான், எல்லாரும் தண்ணீரை கொண்டு வந்து வெட்டப்பட்டிருக்கிற காளை மேல ஊத்துங்கன்னு சொல்றான். காளை மேல ஊத்துறாங்க. காளைகள் ஃபுல்லா அந்த கறி எல்லாம் என்ன செய்யுது, தண்ணினால கொவுந்து போயிருக்கு. என்ன செய்யுது, ஊறி போயிடுச்சு. சூப்பரான வார்த்தை. என்ன செஞ்சு, ஊறி போயிருச்சு. அப்புறம் அந்த பலிபீடம் ஃபுல்லா தண்ணீரால சூழ்ந்து இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது வாய்க்கால்களை போல அவைகள் காணப்பட்டிருந்துச்சு. இப்ப இவன் ஜெபிக்கிறான், எலியா ஜெபிக்கிறான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. கர்த்தர் அக்கினியாய் அவனுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள், பாகால் தெய்வம் அல்ல, தேவன் தான், கர்த்தர் தான் தேவன் என்பதை அறிந்து கொண்டதனுடைய விளைவு இந்த எலியா 450 தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான். 450 தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டதனுடைய விளைவு இந்த செய்திய ஆகாப்பு என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய மனைவியாய் இருக்கக்கூடிய தன்னுடைய எசபேல் என்று சொல்லக்கூடியவளுக்கு போய் சொல்லுகிறான். ஆகாப்பு என்பவன் ராஜா. ஆகாப்பு என்பவன் யாரு, ராஜா. எம்மா இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுமா, எலியா என்பவன் இப்படி செய்தான், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்துச்சு, அவன் ஜெபம் பண்ண அவன் சத்தத்துக்கு கடவுள் பதில் கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான், நம்மளுடைய 450 தீர்க்கதரிசிகளை அவன் கொன்று போட்டான் சொன்னபோது இந்த எசபேலுக்கு கோபம் வந்தது. எசபேல் சொல்லுகிறாள், அவன் எப்படி என்னுடைய தீர்க்கதரிசிகளை கொல்ல முடியும்? ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய எசபேல் அவள் சொல்லுகிறாள், 450 பேர் நம்ம ஆட்களை அவன் எப்படி கொல்ல முடியும்? அவன் கொல்லுவதற்கு யார்? நாளைக்கு இதே நேரத்தில் அவனுக்கு செய்யப்படும் என்று சொல்லி ஆள் விட்டு சொல்லி அனுப்பி விடுகிறான். இத எலியா கேட்கிறான். எலியா கிட்ட சொன்ன உடனே எலியா பயந்து ஓடுறான். பயந்து அது வரைக்கும் நீங்க வாசித்திருக்கிறீங்க. பயந்து ஓடி போய் என்ன தெரியுமா சொல்றான், போதும் கர்த்தாவே, இந்த வாழ்க்கை போதும், நான் சாகுறேன், என்ன சாக விடுங்க, என் உயிரை எடுத்துக்கோங்க, இப்படிலாம் சொல்றான். அப்புறம் சொல்றான், நான் ஒன்றும் ரொம்ப நல்லவே கிடையாது. இது வரைக்கும் நீங்க வாசித்திருக்கிறீங்க. அடுத்து இப்ப வாசிங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு தழலில் அப்படின்னா என்ன தெரியுமா, கங்குனால சுடப்பட்ட அப்படியே சுட இருக்கிற மாதிரி தழலில் சுடப்பட்ட அடைனா என்ன தெரியுமா, ரொட்டி. அடைனா என்னது, ரொட்டி. இங்க பார்க்கிறோம் அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்படுகிறது, ரொட்டி கொடுக்கப்படுகிறது, தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. வாசியுங்கள் அடுத்து. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். 7வது வசனம். அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். 8வது வசனம். பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர்
உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என்று வாங்க தேடுகிறார்கள் என்றான். போதும். இன்னைக்கு இதை வாசித்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நான் சொன்னதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிச்சா புரியலையா? புரிஞ்சிச்சு. சரி, சாக வேண்டும் சொல்றவனுக்கு 2 தடவை அவனுக்கு தூதன் சாப்பாடை கொடுத்தான். 40 நாள் இரவும் பகலாய் நடந்து ஒரு கெபிக்குள்ளாய் போகிறான். கர்த்தர் அந்த கெபிக்குள்ள இருந்து அவனோடு பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையினுடைய இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய, கர்த்தர் நம்மளோடு பேச வேண்டிய காரியம் என்னவென்றால், தொய்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் தேவன் பதிலை கொடுக்கிறவராகவும், தொய்ந்து போகிறவனுக்கு தேவன் பலனான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். தொய்ந்து போகிறவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போனவனை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் அவனோடு காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆமென். நீங்களும் நானும் தொய்ந்து போகலாம், நீங்களும் நானும் சோர்ந்து போயிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் வரும் போகும், பல காரியத்தின் நிமித்தமாய் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் ஏதாவது செய்கிறாரா? தேவன் என்ன செய்கிறாரு? நான் கஷ்டப்படும் போது அவர் சிரிக்கிறாரா? இல்ல நான் கஷ்டப்படுறத பார்த்து அவர் வேதனைப்படுறாரா? நான் கஷ்டப்படும் போது எனக்கு கர்த்தர் நன்மை செய்கிறாரா? இந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என்னுடைய வேலை கஷ்டமா இருக்கிறதே, நானோ தொய்ந்து போயிருக்கிறேன், நான் சோதனையில் அகப்பட்டிருக்கிறேன், நான் சோகமாயிருக்கிறேன், நான் நொந்து போயிருக்கிறேன் என்று பலர் நொந்து போன வேளையில கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொல்லி யோசிக்கலாம். தேவன் தொய்ந்து போனவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் காணப்படுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். சோதனையில காணப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் அவர் பலப்படுத்தும்படியாய் கடந்து வருகிறார். ஆமென், அல்லேலூயா. கொரிந்தியர்ல படிக்கிறோம், ஒருவன் திராணிக்கு மிஞ்சி கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல, அவர் சோதனையிலிருந்து தப்பிச் செல்வதற்கு வழிகளையும் உண்டு பண்ணி கொடுக்கிறவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கென்று வழிகளை உண்டு பண்ணி கொடுக்கிறவர். ஆமென். அப்ப சோதனையில என்னையா செய்யறாரு? ஏதோ ஒரு வழிய கர்த்தர் வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு வழிய தேவன் எனக்கு உண்டு பண்ணி வைக்கிறார். தொய்ந்து போன எனக்கு அவர் செய்வதென்ன? அவர் பார்த்து ரசிக்கிறதல்ல, அவர் எனக்காய் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. தொய்ந்து போயிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போயிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அதனால எழும்ப முடியல, நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்ய முடியல. ஆண்டவர் நம்மளை அழகுள்ளவர்களாய் படைத்திருக்கிறார். அவர் நம்மளை அழகாய் படைப்பதற்கு காரணம் அவர் அழகுள்ள தேவன். ஆமென். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறீங்களா? பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனிதர்களை உண்டாக்குவோமாக. ஆமென். அவருடைய சாயல் இல்ல, அவரை போலவே கர்த்தர் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்ப நம்மளுடைய வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சிருந்து ஏன் இப்படி வழியை உண்டு பண்ணுகிறாரு? அவர் வழிகளை வைத்திருக்கிற தேவன். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு சோதனைகளுக்கும் கர்த்தர் ஆண்டவர் வழிகளை ஆயத்தப்படுத்தி வைக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மளுக்கு ஏன் சோர்வு வருகிறது? முதலாவது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் நம்மளுக்கு சோர்வு வருகிறது? ஏன் தொய்ந்து போன வாழ்க்கை நம்மளுக்கு? நீங்க எதிர்பார்க்கிறது மாறா நடக்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு சோர்வுகளும் கோபங்களும்
எரிச்சலும் எல்லா கெட்டதும் முளைக்க ஆரம்பிக்குது. உண்மையா? நீங்க எதிர்பார்க்கிறது நடக்கலைன்னு சொன்ன உடனே தொய்ந்து போயிடுறோம். எதிர்பார்க்கிறது நடக்கலை அப்படின்னு வேதனை எழும்ப ஆரம்பிக்குது. நம்ம எதிர்பார்க்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்சது நடக்கலை, நம்ம நினைச்சது நடக்கலை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் நம்ம சோர்வுக்குள்ளாக வருகிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தொய்ந்து போகிறோம்னா, நம்ம நினைச்சது நடக்காததுனால. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பு தவறுகிற பட்சத்தில், நாம் எது மேலே நம்பிக்கை வச்சோமோ அந்த நம்பிக்கை சீர்குலைஞ்சு போகிற வேளையில் அது என்ன செய்யுது, நம்மளுக்கு பலவிதமான சோர்வுகள் உண்டாகிறது. அந்த சோர்வு தான் கோபமாக ஒவ்வொரு விதங்களில் ஒவ்வொருத்தவங்களுடைய திராணிக்கு ஏற்றவாறு உங்களுடைய குணாதிசயம் என்ன செய்யுது, வெளிப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. இங்கே பார்க்குறோம் 18வது அதிகாரத்தில் எலியா என்பவன் கர்மேல் மலையில் நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் குந்தி குந்தி நடக்காதீங்க, இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் வச்சு நடக்கிறீங்க, பாகால் தெய்வம்னா பாகாலை கும்பிடுங்க, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை கும்பிடுங்க, வாங்க உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன்னு சொல்லி அவங்கள அழைத்து ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தில் ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த எலியா, அதுக்கு முன்பதாய் மழையை நிறுத்தின எலியா, அதுக்கு பின்பாடு அவன் மழையை கொண்டு வந்த மழைக்காய் ஜெபித்து மழையை வர வைத்ததான எலியா, இப்ப அவன் ஏதோ ஒன்று நினைத்ததினால் அது நடக்காததினால் அவனுக்கு என்ன உண்டாகிறது, சோர்வு உண்டாகிறது, பயம். நாம நினைச்ச மாதிரி இல்லைன்னு சொன்னோம்னா பயம் வருது. அப்படித்தானே? நல்லா படிச்சிருக்கிறோம், எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டோம், கொஸ்டின் பேப்பர் வருது, நம்ம நினைச்ச மாதிரி இந்த கொஸ்டின் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன வருது, பயம் வருது. ஐயோ நம்ம படிச்சதெல்லாம் வரலையே, நம்ம என்ன எழுத போறோம், நம்ம என்ன வாங்க போறோம், என்ன மார்க் எடுக்க போறோம், வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நம்ம எதிர்காலம் என்ன, இப்படி அந்த இடத்துல உட்கார்ந்து யோசிக்க வைக்கும். பயம் இப்படிப்பட்ட காரியமாய் லகுவாய் உருவாகிறது. நம்ம நினைச்சது நம்மளுக்கு இல்லைன்னா பயம், கோபம், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாம் கடந்து வருகிறது. ஆமென், அல்லேலூயா. உண்மையா? அல்லேலூயான்றதை காட்டிலும் உண்மையா? இதான பிராக்டிக்கலா? அதுதானே தேவ ஜனமே. எலியா கூட அப்படிப்பட்ட தவறை செய்தான். எலியா தவறை செய்தான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அந்த தவற இனிமேட்டுக்கு செய்யாதபடிக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு ஒரு போதனையை கர்த்தர் இன்னைக்கு தர இருக்கிறார். ஆமென். முதல் காரியம், நீங்கள் எதிர்பார்க்கிறது நடக்கலைன்னு சொல்லும்போது நம்மளுடைய காரியம் மாற ஆரம்பிக்கிறது. ஆமென். நம்ம எதிர்பார்க்கிறது நடக்கலன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு எல்லாமே குலைஞ்சு போன மாதிரி, நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கலன்னு சொன்ன உடனே நம்ம வாழ்க்கையே இதோட முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். இல்ல, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். தேவன் ஒருவர் இருக்கிறார். அழைத்ததான தேவன் ஒருவர் இருக்கிறார். ரட்சித்த தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காக பெயர்களை சொல்லி சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தின தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர் அழகுள்ளவர். அவர் நிச்சயமாய் உங்க எதிர்பார்ப்புகள் தவறுகிற பட்சத்தில் கூட அவர் நிச்சயம் நல்லதை செய்வார் என்று நினைக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நல்லதை நிச்சயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த எலியா நினைக்கிறான், நான் நல்லது தானே செய்கிறேன், நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன். என்ன அங்க விஷயம்னா, இந்த ஆகாப்பு ராஜா 19ஆம் அதிகாரத்தில் துவக்கத்தில் நம்ம படித்தோம். ஆகாப்பு ராஜா போய் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கிறீங்களா? 19ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தை வாசிங்க வேகமா. எலியா செய்த எல்லாவற்றையும், பட்டயத்தால் கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். ஆகாப்
எசபேலுக்கு போய் சொல்லுகிறான். இப்ப எசபேலுடைய ரியாக்ஷன் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எசபேல் ஆள் அனுப்பி, ஒவ்வொருத்தனுடைய உயிருக்கு நீ செய்யப்பட்டது போல நாளைக்கு இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் என்று சொல்ல சொன்னால், அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெர்சபாவுக்கு புறப்பட்டு போனான். எப்ப பயம் வந்துச்சுன்னா, ஆள் அனுப்பி ஒரு செய்தி வரும்போது பயம் உண்டாகிறது. எப்படி இந்த இடத்துல இவனுக்கு பயம் வந்துச்சு? இவன் அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்கிறான். ஆகாப்பு போய் எசபேலுக்கு போய் சொல்லுவான். எசபேல் இந்த செய்தியை கேட்டு அவள் ஒருவேளை ரட்சிக்கப்படலாம். எசபேல் ஒருவேளை தேவன் உண்மை உள்ள ஆண்டவர் என்று சொல்லி, ஆகாப் என்று ராஜாவே நீர் இதெல்லாம் பார்த்தீரா, இதெல்லாம் இப்படி நடந்துச்சா, நம்ம கண்களுக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்துச்சா, அப்ப நானும் அந்த தேவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி எசபேலும் வந்து தேவனுடைய முன்னிலையில வந்து கிடப்பாள், தேவனை சேவிப்பாள் என்று சொல்லி ஆசையா எதிர்பார்த்தது யாரு? எலியா. ஆகாப் அந்த இடத்துல என்ன செய்யல, எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆகாப் என்ன செஞ்சான், அதை அப்படி பார்த்துட்டு போய் எசபேலுக்கு சொல்றான். எசபேல் எலியாவை தேடி ஒருவேளை அவனும் அந்த உங்க ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர் என்று சொல்லலாம் என்று சொல்லி, இந்த பிரம்மாண்டமான காரியம் வானத்திலிருந்து அக்கினி இறங்கிச்சு. நம்ம ஆண்டவரை கடவுளை கூப்பிட்டு கடவுள் ஒண்ணுமே செய்யல, ஆனா அவங்க ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி வந்துச்சுன்னு சொல்லி அந்த செய்தியை கேட்ட உடனே இந்த எசபேலும் தேவனுடைய சன்னிதானத்தில் வருவாள் என்று சொல்லி ஒருவேளை எலியா நினைச்சிருக்கலாம். ஆனா எலியாவுக்கு என்ன தெரியுமா வந்துச்சு? உன்னை நான் இந்த நேரத்தில் கொன்றுவேன், நாளைக்கு இதே நேரத்தில் உன்னை உயிரோட வைக்க மாட்டேன், உன்னை நான் கொன்றுவேன். அதை செய்யலைன்னா எனக்கு அதுக்கு சரிக்கு சரியா ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கர வீராப்பா ஒரு ஆளை சொல்லி அனுப்பி விடுகிறாள். உங்களுக்கு விரதமாய் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஒரு துர்ச்செய்தி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில தடுமாற்றம் துவங்குகிறவைகளாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. உண்மைதானா? உண்மைதானே? நீங்க எதிர்பார்க்கிறீங்க, நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆமென், அல்லேலூயா. எலியாவை ரட்சித்த தேவன், எலியாவுடைய சத்தத்தை கேட்டு வானத்திலிருந்து கர்த்தர் மழையை பொழிய செய்த தேவன், அக்கினியை கர்த்தர் கட்டவிழ்த்து விட்ட தேவன், எசபேலையும் தொடுவார், அது அவருடைய காரியம் என்று சொல்லி நினைத்திருக்கலாம் எலியா. ஆனால் அவள் இப்படி ஆக்ரோஷம் அடைவாள் என்று சொல்லி எலியா எதிர்பார்க்கல. எதிர்பார்த்தபடி நடக்காததுனால எலியா ஊரை விட்டு ஓடுகிறான். எலியா பயந்து ஓடுகிறான். எலியா தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு ஓடுகிறான். எலியா தன்னுடைய காரியங்களுக்கு எல்லாவற்றையும் உதறி தள்ளி விட்டு ஓடுகிறான். எலியா தனக்கு அடுத்து நடக்கக்கூடிய நல்லதை நினைக்காமல் ஓடுகிறான். தனக்குள்ளாக இதுவரைக்கும் இருந்த தேவனை நினைக்காமல் ஓடுகிறான். ஆமென். இதுக்கு முன்னாடி கர்த்தர் எத்தனை நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார். ஆனால் இப்ப நடந்த பிரச்சனையினால கர்த்தரை உதறி தள்ளி விடுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. ஆமென். அவர் அழகுள்ளவர். அவர் எப்படிப்பட்ட அசிங்கமானவைகளையும் அழகாய் மாற்றி கொடுப்பார். எப்படிப்பட்ட வேதனையான காரியத்தையும் அவர் சரி செய்து கொடுப்பார். அது அவருடைய பங்கு. அவர் வேலை செய்கிறார், அது அவருடைய மகத்துவம் என்று சொல்லி நினைக்கிற பிள்ளைகளைத்தான் கர்த்தர் தேற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஏன் சோர்வு வருது? நான் எதிர்பார்க்கறது எனக்கு நடக்கலைன்னு டென்ஷன் ஆகுறோம். டென்ஷன் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய காரியங்கள் நம்மளை விட்டு நிறைய காரியத்தை மிஸ் பண்ணிட்டு ஓடுறோம். எலியா சாதித்த இடத்தை விட்டு ஓடுகிறான். எலியா சொல்லுங்க, எலியா சாதித்த இடத்தை விட்டு ஓடுகிறான். எலியா பயன்படுத்தப்பட்ட இடத்தை விட்டு ஓடுகிறான். தேவ பிள்ளையே, நீங்களும் அப்படித்தான். ரோஷப்படுகிறதோ,
உங்களுடைய வாழ்க்கையில சில வரட்டு கௌரவமோ, உங்க வாழ்க்கையில சில பிடிவாத குணமோ, இவைகளினால நீங்கள் சோர்ந்து போய் துக்கத்தோட இன்னும் காணப்படுகிற காரியம் எதுல தெரியுமா கொண்டு போய் விடும்? உங்களுடைய நல்ல காரியத்தை இழக்கத்தான் நேரிடும். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நினைங்க, கர்த்தர் நலமானதை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசியுங்கள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்தான். பாருங்க, 2 காரியத்தை இதுல சொல்றேன். ஒன்னு, 3வது வசனத்துல சொல்லப்படுகிறது, தன்னுடைய பிராணனை காக்கும்படியாக. நான் சொல்லுவேன், உங்க உயிரை உங்களால காக்க முடியாது. உண்மையா இல்லையா? உங்க உயிரை ஆண்டவர் கையில இருக்கா இல்லையா? சொல்லுங்க. ஒருத்தன் அடிக்கிறதுனால, ஒருத்தன் ஏதோ ஒண்ணு பண்றதுனால, இன்னொருத்தன் மந்திரம் பண்றதுனால உங்க உயிர் போகாது. கர்த்தர் கையில உங்க உயிர் இருக்கு. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆமென். ஒரு கோர விபத்து நடந்தாலும் உங்களுடைய உயிர் தேவன் கையில இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் ஏன் உயிர் கர்த்தர் கையில இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஆமென். இங்க ஒருத்தி கொன்றுவேன்னு சொன்ன உடனே தன் பிராணனை காக்க, தன்னுடைய சுயநலத்தை, தன்னால தான் உயிரை காக்க முடியும் சொல்லி நினைச்சிட்டு மதிமயங்கி போகிற எலியா. இன்னைக்கு நிறைய வேளையில உங்க வாழ்க்கையில சோதனை வருது, வேதனை வரும்போது அநேக பிரச்சனைகளை எதிர்நோக்க முடியாமல் போகிறது காரணம் இன்னும் உங்க வாழ்க்கையில என்ன தெரியுமா? உங்களை நீங்களே உங்க கையில பலனா நினைக்கிறீங்க. கர்த்தர் தான், உங்க உயிர் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. உங்களுடைய வெற்றி கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். அப்ப அங்க பார்க்கிறோம், பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சுகிறான், தேவனோ விளைய செய்கிறார். நல்லா புரியுங்க. பவுல் நடுகிறான், அப்போலோ நீர் பாய்ச்சுகிறான். இது 2 பேருமே மனுஷனுடைய காரியம். ஆனா ஒரு பூமிக்குள்ள இருந்து நட்டது விளைச்சலா வரணும்னா, வெளியரங்கமான ஒரு பதில கொடுக்கணும்னா அது 2 பேரால் அல்ல, கர்த்தரால் விளைய செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கையில இல்ல. ஆமென். விளைய செய்வதோ தேவன். குதிரையோ யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும், கர்த்தரால் வரும். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. செங்கடல் 2ஆக பிளக்கப்பட்டது, கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. காடைகள் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் கொடுக்கப்பட்டது, கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. தேவ ஜனமே, உன்னை காக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உன்னால உன்னை காக்க முடியாது. ஆமென். அங்க பார்க்கிறோம், இவன் தான் உயிரை காக்கணும் சொல்லிட்டு பெயர்சபாக்கு போறான். எங்க போறான்? பெயர்சபாக்கு போறான். அவனுடைய பார்வை வேற பக்கமாய் திரும்புகிறது. தேவ பிள்ளையே, இவன் கர்மேலில் பர்வத்தில் இருந்தவன். கர்மேல் பர்வத்தில் இருந்து அநேக சாதனைகளை செய்தவன், தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தினவன். இங்க இருக்க வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு, தேவ மகிமையை கண்ட இடத்தை விட்டுவிட்டு அவன் பெயர்சபாக்கு போகிறான். அடுத்ததாக வனாந்திரத்துக்கு போகிறான். வனாந்திரம் விடை கொடுக்குமா? வனாந்திரத்தில் ஏதாவது கிடைக்குமா? சொல்லுங்க. எவ்வளவு மதிமயங்கி போறான் பாருங்க. 4ஆவது வசனம் சொல்லுகிறது, அவன் இன்னும் 3ஆவது வசனத்தை சொல்லப்பட்டு தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டு தனிமை. 4ஆவது வசனம், அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் அவன் என்ன செய்கிறான்? சூரச்செடிக்கு நேராய் கடந்து போகிறான். வனாந்திரம், தன் வேலைக்காரனை விட்டுவிட்டு தனிமையில போகிற பிரயாணம். பெயர்சபாக்கு போகிறான், ஆனால் தான் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு போகிறான். ஆமென்.
எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எனக்கு கொடுத்துக்கிறது நல்லதுதான்? எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். எது உங்கள்கிட்ட இருக்குதோ அதை நினைங்க, கர்த்தர் அதுக்குள்ள இருந்து விசேஷத்தை செய்வார். ஆமென். அவன் கர்மேல் பர்வத்தில் இருந்து கர்த்தருடைய காரியங்களை வாங்கினவன், உணர்ந்தவன், அநேக ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினவன். இப்ப அவன் வனாந்தரத்தை நோக்கி போகிறான். இப்ப அவன் பெர்சபாக்கு போகிறான். மதிக்கெட்டவனாய் போகிறான். உங்க வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்கென்று விளங்கினவைகளை மறந்து வேற ஏதோ ஒரு செயலுக்குள்ளாக பெர்சபாவை நோக்கி போகாதீங்க. வனாந்திரத்தை தேடிக்கொள்ளாதீங்க. சூரச்செடியை தேடிக்கொள்ளாதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்மளை திருத்த வேண்டும், நம்மளை சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள். கர்த்தர் பெர்சபால் எனக்கு எத்தனை காரியத்தை செஞ்சிருக்கிறார். கர்த்தர் எனக்கு இந்த பலிபீடத்தில் எத்தனையோ காரியத்தை செஞ்சிருக்கிறார். என் ஜெபத்தில் கர்த்தர் எனக்கு எத்தனையோ காரியத்தை செஞ்சிருக்கிறார். என் வீட்டில் நான் முழங்கால் படிட்டு ஜெபித்து கண்ணீர் வடிச்சதுல எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கிறார். அதை செய்த தேவன் என்னுடைய என்னுடைய உயிரையும் காக்க வல்லவர் என்று சொல்லி நினைக்க வேண்டும். அதை விட்டுட்டு வேற எங்கேயோ பெர்சபாவுக்கு, வேற எங்கேயோ வனாந்திரத்தை நோக்கி போகிறது தவறு. ஆமென். நீ கர்மேல இருக்க வேண்டிய ஆளு. பக்கத்துல பார்த்து, நீ கர்மேல இருக்க வேண்டிய ஆளு. பக்கத்துல பார்த்து, நீங்க கர்மேல இருங்க. கர்த்தர் உங்களுக்கு காட்டின இடத்துல இருங்க. பெர்சபாக்கு போகாதீங்க, வனாந்தரத்துக்கு போகாதீங்க. ஆமென். புத்திமதிகள், புத்திமதிகள், நீங்க கர்மேல இருங்க. நீங்க பெர்சபாக்கு போகாதீங்க. பெர்சபா எங்க இருக்கு தெரியுமா? சும்மா ஒரு அதை தோன்றணும்னா ஆவிக்குரிய அநேக காரியங்களை சொல்லலாம். பெர்சபா செங்கடலுக்கும் மத்தியதர கடலுக்கும் நடுவில் இருக்கு. சவக்கடல் உடைய அனுபவம் அதுக்கு வரும். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன். சவக்கடல் எல்லாத்தையும் வாங்கிக்குமா. சவக்கடல்ல மீன் இருக்காது, தாதுக்களினால நிறைந்திருக்கும். இப்படிப்பட்ட வளங்கள் இருக்கிற இடத்துல உயிர் வாழ முடியாது, உயிர் வாழ முடியாது. இனப்பெருக்கம் அங்க இருக்காது. growth, multiplication, மல்டிபிள் பெருக்கம் அங்க காணாது. ஆமென். உயிர் வாழக்கூடிய தன்மை அதுல இருக்காது. தாது பொருட்கள் இருக்கும். ஏன்? அடர்த்தினால. தண்ணீர் அதுல தண்ணீர் அடர்த்தியா இருக்கும். ஏன் அப்படி அடர்த்தி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் வாங்கிக்குமா சவக்கடல். எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்யும்? வாங்கிக்கும். அப்ப சவக்கடல் எல்லாத்தையும் வாங்கிக்கும். எப்ப யார் என்ன கொடுத்தாலும் உள்ள வாங்கி 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 உள்ள தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதுல உயிர் வாழ்கிற தன்மை இல்லை. அதுல நல்ல விஷயம் இல்லை. மினரல்ஸ் இருக்கு, ஆனா growth இல்லை. ஒரு மினரல் அதுல என்ன செய்யணும்? உயிர் வாழக்கூடிய தன்மைகள் இல்லை. இயல்பான தண்ணீருடைய நிலைகளை தாண்டி இருக்கிறது இந்த பெர்சபாவின் அனுபவம். வனாந்திரம் உங்களுக்கு தெரியும். வனாந்திரம் தண்ணீர் இருக்காது. வனாந்திரம் அநேக காரியங்களை நம்மளை வறண்டு போக வைக்கும், மேலும் நம்மளை துவண்டு போய் வைக்கும். ஆமென். காத்தடிச்சு நம்மளை மண்ணுனால என்ன செய்யும்? மூட வைக்கும். வனாந்திரத்தில் என்னது? சில மண்ணு காத்தடிச்சு நம்மளை என்ன செய்யும்? மூட வைக்கும். ஆபத்து. வனாந்திரம் ஆபத்து. நைட் அங்கே தங்க முடியாது, தண்ணீர் கிடைக்காது, ஆகாரம் கிடைக்காது. வனாந்திரம் உதவுவார் அற்ற ஒரு நிலை. தேவ பிள்ளையே, நீ கர்மேல இருக்க வேண்டிய ஆளு. நீ ஏன் புத்தி கிட்டத்தனமா தேவன் செஞ்சதை நினைக்காம நீ பெர்சபாவை பார்க்கிற? ஏன் வனாந்திரத்தை நோக்கி பார்க்கிற? பார்க்கறது மாத்திரமல்ல, அவன் பேசுறத பாருங்க. அடுத்து சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே. சூரச்செடியில படுத்துன்னு என்ன சொல்றான்? நான் சத்தமா சொல்லுங்க. நான். எத்தனை பேர் சொன்னீங்க சாக வேண்டும்? நான் சாக வேண்டும். எத்தனை பேர் சொன்னீங்க? உங்க வீட்டில் கை தூக்குங்க. உங்க கூட இருக்கிறதுக்கு நான் செத்து போயிடுறேன். எத்தனை பேர் சொன்னீங்க நான் உயிர் வாழ்றதுக்கு பேசாம செத்து போயிடலாம்? எங்க கை தூக்குங்க பார்ப்போம். நீங்க சொல்லிதான் உங்களுக்கு உயிர் வந்துச்சா? நீங்க சொல்லிதான் வளர்ந்தீங்களா இத்தனை இஞ்சி? நம்மளுக்கு இந்த இதுக்கு சம்பந்தமே இல்லை. உரிமையாளர் யாரு? அவர். போதுங்க கர்த்தாவே, நான் சாகிறேன்.
நீ செத்தேன்னா நீ நினைச்சது நடக்கவே நடக்காது. அதானே, நீ ஏதோ ஒரு நல்லதை எதிர்பார்க்குற, அது கிடைக்கலன்றதுக்காக உனக்கு சோகம் வருது. அப்போ செத்துட்டா அதுவும் கிடைக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாய் வார்த்தை ரொம்ப முக்கியம். இனிமேட்டுக்கு சாவேன்னு சொல்லக்கூடாது, உயிர் வாழ்வேன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? செத்து போயிருந்து யாராவது சொன்னாலும் நினச்சினேன், முடிஞ்சா பார்ப்போம், உயிர் வாழ்ந்து காட்டுறேன். ஆமே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எசபேல் என்று சொல்லுகிறவள் கொல்லுவேன் சொல்றாளே, உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறவன் சாகிறேன் சொல்லக்கூடாது. நான் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறேன், என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார்ல சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. போகட்டும். அப்ப நம்மளுடைய நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னு நம்மளுடைய எல்லாமே மாறுது. ஆனால் தேவ பிள்ளையே, இன்னைக்கு இந்த செய்தியை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். நம்ம சில காரியத்தை திருத்தி கொள்ளுவோம். நம்ம கர்மேல விட்டு மாறிடக்கூடாது. கர்மேல் என்பது தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற இடம், தேவ அக்கினி. கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற பிரசன்னம் நிறைந்ததான ஜெபம், உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பக்தி, உங்க வாழ்க்கையில் நீங்க செய்ததை செஞ்சுக்கிட்டே எதிர்பார்க்கிறத நீங்க எதிர்பார்க்குறீங்களா, அது நடக்கலையா, பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். இவ்வளவு செஞ்ச போதிலும், இவ்வளவு நடந்த போதிலும் கர்த்தர் தொய்ந்து போனவனை கைவிடாதபடி திரும்பவும் கர்த்தர் அழகுள்ளவர். அவர் என்ன செய்கிறார்? அவனை அழகாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த வனாந்தரத்தில் அந்த சாகனு சொல்லி நினைச்சதான எலியாவுக்கிட்ட கர்த்தர் தன்னுடைய தேவதூதனை அனுப்பி விடுகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க தொய்ந்து போய் வேதனையோடு இருக்கிறீங்களோ, கர்த்தர் இன்றைக்கு ஒரு தருணத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. மறுபடியும் கர்த்தர் ஒரு தேவதூதனை உங்களுக்கு அனுப்பி கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே நீ எழும்பு, நீ சாப்பிடுன்னு சொல்லி கர்த்தர் உங்களை ஆண்டவர் அடுத்த நிலைக்குள்ளாய் கர்த்தர் வழி நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்து திரும்பவும் தேவதூதனை அவர் அனுப்பி விடுகிறார். ஆண்டவர் கரிசனை உள்ளவர். அவர் நீங்கள் கெட்டு போக கூடாது, நீங்கள் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி பார்க்கிறவர் நம்முடைய அழகுள்ள ஆண்டவர். ஆமென், ஆமென். தேவ பிள்ளையே, நீ தூரமாய் போனாலும், நீ கர்த்தரை விட்டு வழி விலகி போனாலும், சில வேளையில நீ உன்னுடைய வரட்டு கௌரவத்தினால சில சூழ்நிலைகளை உருவாக்கி வச்சிட்டாலும், கர்த்தர் இன்னைக்கும் உன்னை நேசிக்கிறார். உன்னுடைய பிரயாணத்தை நிறுத்து. நீ பேர்சபாவுக்கு போகாம நீ கர்மேலுக்கு போ, கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படு. கர்த்தர் உன்னை பலப்படுத்தும்படியாய் தம்முடைய தேவதூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென். ஒரு தடவை தேவதூதன் அனுப்பி இருக்கிறாரு, ரெண்டாவது தடவையும் தேவதூதனை அனுப்பி அவர் சொல்ற அடுத்த விஷயம், எப்பா சாப்பிடு, எலும்பு சாப்பிடு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அவன் ஒரு நாள் சாப்பாடை சாப்பிட்டு, ஒரு நேரம் சாப்பாடை சாப்பிட்டு ஒரு மாசத்துக்கு மேல நடந்திருக்கிறான். ஆமென், ஆமென். கர்த்தருடைய சாப்பாடு இந்த வேத வார்த்தை. கர்த்தர் தந்திருக்கிற தண்ணீர் அவருடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவர். இதை ஒருவன் சரியாக தேவதூதன் மூலமாய் வாங்கிக் கொள்வான் என்றால், தேவனை உணர்ந்து கர்த்தருடைய போஜனத்தை பெற்றுக்கொள்வான் என்றால், அவன் இரவும் பகலும் 40 நாள் நிற்காம தொடர்ந்து சோர்ந்து போகாம நடக்கக்கூடிய பலத்தை தேவன் அவனுக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். முன்பு நீங்கள் சோர்ந்து போனவர்கள் தான், ஆனால் இப்பொழுதோ இந்த சத்தியத்தை அறிந்ததுக்கு பிற்பாடு தேவ பிள்ளையே, நீங்கள் சோர்வுகளை எத்தி தூக்கி போட்டு நீங்கள் பர்வதத்தை நோக்கி போகிறவர்களாய், கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்கிறவர்களாய், நீங்கள் எழும்பி நடக்கக்கூடிய பிரயாணங்கள் ஆவிக்குரிய விதங்களில் பிரயாணம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் போஜனத்தை கொடுக்கிறார். சத்தியத்தின் வார்த்தைகளை கர்த்தர் தம்முடைய திருச்சபையில கர்த்தர் ஊற்றுகிறார். கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே நான் வரட்டு கருவமா எதெல்லாம் செஞ்சிட்டேனோ அதெல்லாம் விட்டுடுறேன் ஆண்டவரே. என்கிட்ட சில வீம்புகள் இருக்குதோ அதெல்லாம் விட்டுடுறேன் ஆண்டவரே. நான் எதிர்பார்த்தது நடக்காம போனதுனால நான் எதெல்லாம் கையாண்டேனோ அதெல்லாம் விட்டுடுறேன் ஆண்டவரே.
அப்பா விட்டுறேன் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க. தலையை குனியாம நிமிர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் அழகுள்ளவர். உங்க வாழ்க்கையை அழகாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர். இம்மட்டுமா எலியாவுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் இந்த சத்தியத்தின் வார்த்தைகளை தந்தது நிமித்தமாய் நீங்களும் சில தூரங்கள் தாண்டி வந்துட்டீங்களா? சில காரியங்களை தாண்டி வந்துட்டீங்களா? நீங்க போன பாதை உங்களுக்கே தெரியலையா? நீங்க என்ன பேசுனீங்க என்று உங்களுக்கே தெரியலையா? நீங்க நடந்துக்கிட்டத கர்த்தர் இன்னைக்கு மன்னிச்சு உங்களுக்கு ஒரு பலத்தை கர்த்தர் தரப்போகிறார். இந்த பலத்தால நீங்க இரவும் பகலும் 40 நாள் நடக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வாங்கிக்கிறீங்களா? வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, என் வீட்டில் நிலைமாறி போன காரியங்கள், என் குடும்பத்தில் சரிந்து போன காரியங்கள், நான் எதிர்பார்த்தபடி இல்லாமல் போனதுனால எத்தனை காரியத்தை நான் செஞ்சிட்டேன், எத்தனை காரியத்துக்கு நான் ஏற்ற நபராய் நடந்து கொண்டேன். என்ன மாற்றுங்க ஆண்டவரே, இன்னைக்கு மாற்றுங்க. தேவ தூதனை அனுப்பி என்ன நேசிக்கிற ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் கூட சாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே துக்கமாய் காணப்பட்ட போது, எழும்பு சாப்பிடு, எழும்பு சுட சுட சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன், தண்ணீர் தரி வைத்திருக்கிறேன், எழும்பு சாப்பிடு என்று சொல்லி ஆகாரத்தை தருகிற தேவன் உன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுகிறதுக்கு முன்பதாய் நீ வாழ வேண்டும், நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உனக்கு உன்னுடைய ஜீவன் மேல் கர்த்தர் அதிகாரம் உடையவராய் நின்று ஆண்டவர் உனக்கு போஷாக்கை தருகிறாரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர்! அவர் அழகுள்ள ஆண்டவர் தானே. அந்த தேவனை நோக்கி இப்பொழுது முறையிடு தேவ ஜனமே. வாய்களை திறந்து நல்ல ஆண்டவரை நோக்கி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கிறீங்களா? ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற கோபம், என்கிட்ட இருக்கிற வீம்புகள், என் பொறாமைகள், எரிச்சல்கள், தேவையில்லாத குணம், நானே சபிச்சு பேசுறது, ஆண்டவரே எல்லாத்தையும் நான் நிறுத்துறேன். ஆண்டவரே, உங்களுடைய போஷாக்கு இன்னைக்கு எனக்கு கிடைக்கட்டும். நான் நடக்க வேண்டிய தூரம் 40 நாள் இரவு பகலும் வெகு தூரமாய் நடக்க வேண்டும், மறுபடியும் சாதிக்க வேண்டும். எலியா மூலமாய் கர்த்தர் எலிசாவை கர்த்தர் கொடுத்ததை போல உங்களை கொண்டு உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை கர்த்தர் நிலைநாட்டுவார். எலியாவை கொண்டு கர்த்தர் எலிசாவை தேவன் வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக ஒரு மறைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, வாய்களை திறந்து உங்க பிள்ளைகள் அப்படி மாறுவார்கள், உங்க குடும்பம் அப்படி மாறும். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு இந்த நாட்கள்ல ஒரு மறைந்திருக்கிற தேவனுடைய அபிஷேகம் நிச்சயமாய் உங்களின் மூலமாய் ஒரு எலிசாவை வெளிப்படுத்த போகிறது. வாய்களை திறந்து ராக்கா ஷகா தீனமா ஹந்தலரபா அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றவர்கள் வாய்களை திறந்து மற்றவர்கள், ஆண்டவரே என் துயரத்தை மாற்றுங்க. எலிசா இல்ல, தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை கொண்டுதான் உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டுதான் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். போய் கர்மேல்ல போய் உட்காருங்க. கர்த்தருடைய தருகிற அந்த தேவனுடைய சாப்பாடை சாப்பிடுங்க. கர்த்தர் இல்லாம எந்த எசபேலும் என்ன டச் பண்ண முடியாதுன்னு சொல்லி நினைங்க. எத்தனை அசாத்தியமான காரியத்தை நடந்தாலும் தேவன் அதை காட்டிலும் பெரிய காரியங்களை அசாதாரணமாய் செய்து முடிப்பார். உங்களுக்கு அவரால் முடியும். அவர் நிச்சயம் செய்கிறவர். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி பலி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் வந்துக்கிற தேவ ஜனத்திற்கு எதிலெல்லாம் வேதனைப்பட்டு புண்பட்டு வேதனைகளோடு உடைந்து போய் பல சூழ்நிலைகளால் வெந்து போன ஒரு வாழ்க்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது போல காணப்பட்டிருக்கிறாங்களோ, எந்தெந்த பாரங்களாய் சுமந்து கொண்டிருக்கிறாங்களோ, கர்த்தாவே, இதை காட்டிலும் நான் உன்னை காக்கிற தேவன், உன்னுடைய காரியத்தின் மேல கரிசனையுடைய தேவன் என்பதை நீங்க வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறதை போல இன்றைக்கு இவங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ள வைங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க இன்றைக்கு தந்திருக்கிற இந்த சத்தியம் தேவ தூதனை அனுப்பி கொடுக்கப்பட்ட சத்தியமா இருக்கிறது. ஆண்டவரே, எல்லா புலம்பல்களும் மாறட்டும், எல்லா கஷ்டங்களும் மாறட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மறுபடியும் கர்மேல் பருவத்தில் போய் நிற்க
கத்தர் மறுபடியும் சாதிக்க வைப்பார் என்று சொல்லி நினைத்து நிற்க கத்தர் கிருபை செய்யுங்க. உங்க விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளிந்து போகிற விசுவாசமா இல்லாதபடிக்கு கத்தருடைய வார்த்தையினால பலப்படுத்த கத்தர் கிருபை செய்யுங்க. தேவ நன்மைகள் வெளிப்படட்டும். ஆசீர்வதிங்க அப்பா. புதிதாய் வந்திருக்கிறவர்களையும் கத்தர் ஆசீர்வதிங்க. தேவனுடைய சித்தங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நடக்கட்டும். வந்த ஒவ்வொருவருக்கும் கத்தர் இந்த வருகிற வாரங்கள் ஒவ்வொரு நாட்களும் எல்லாம் ஆசீர்வாதமாய் அமைவதாக. கத்தர் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாய் ஒவ்வொரு காரியத்துல திடங்கொண்டு பலங்கொண்டு நிற்க கத்தர் கிருபை செய்யுங்க. கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். அக்கறைப்படுகிற தேவனே, இவங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் மேலையும் கத்தர் அக்கறைப்படுகிறவர். அன்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கத்தருடைய கரிசனை வெளிப்படும், வல்லமை வெளிப்படும். இவங்க குடும்பத்துல வேலை பார்க்குற இடத்துல அன்பும் கரிசனைகளும் கத்தருடைய கரிசனைகள் வெளிப்படட்டும். ஆண்டவரே, இவர்கள் தேவ அன்பினால் நிரப்பப்படட்டும். தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோனி ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் வருகிற ஒவ்வொரு திங்கள் முதல் சனி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காத்துக்கொண்டு வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.